வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். பழையபடிக்கு வீட்டு வேலையவே அம்மா வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு வரேன். ஏன்னா இவர் அதை சரி பண்ணலைன்னா ஒரு 20,000க்கு மேலே நான் ஏமாந்துருப்பேன். அதை சரி பண்ணி கொடுத்தாரு. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கண்ணாடியை ஃபுல்லாகவே அவுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த ஃப்ரேமெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கண்ணாடி கதவை தள்ளுறதுக்கு கீழே ஒரு வீல் இருக்கும்ல, அதெல்லாம் புதுசு போடணும் அப்படின்னு பேசியதான் இந்த வேலையை ஆரம்பித்தோம். ஏன்னா ஆல்ரெடி மேல் வீட்டிலேருந்து கண்ணாடி கீழே விழுந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது. இப்போ இந்த கண்ணாடியில் ஒரு ரப்பர் மாட்டிகிட்ருக்கார்ல, இது கண்ணாடி நகராமல் இருக்கிறதுக்கு மாட்டுறது. இதுலேயும் குவாலிட்டியானது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை மாட்டி பார்த்துட்டு திரும்ப வேறு வாங்கிட்டு மாட்டினார். அதில் ஒரு 2-3 நாள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் நல்லபடியாக வேலை பார்த்தாரு. நான் உள்ளே நுழையும் போது திடீர்னு இவரை காணோம். எங்கடா வேலைக்கு வந்தார், மாடிக்கு தானே வந்தார், இப்போ ஆளை காணாமேன்னு பார்த்தா பாத்ரூம்குள்ளே இருந்து அந்த ஃப்ரேமெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தார். சரி பரவாயில்ல, நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு, சரி நான் வீடியோ எடுத்துக்கிறப்பா, உங்கள் முகம் தெரிஞ்சால் எதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, பரவாயில்ல எடுங்கம்மா, நீங்கள் வந்த அன்னைக்கு என்ன சொன்னீங்க, கேட்ட பணத்தை கொடுக்குறேன், வேலையும் அதே மாதிரி நல்லா பண்ணிடுங்கன்னு சொன்னீங்க. அப்போ என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னார். அது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த கண்ணாடி விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஏமாந்திருப்பேன்னு. என்னாச்சுன்னா, இவர் ஒரு நாள் இதை க்ளீன் பண்ணி மாட்டிட்டு போயிட்டார். கதவை மாட்டி மாட்டி பார்க்குற அந்த சுவிட்சு அந்த இது அழுத்தி விடுவோம் இல்லையா, அது உள்ளே இறங்கவே இல்லை. அப்போ கதவு தள்ளுனா அது பாட்டில் திறக்குது, டைட்டாக மூட மாட்டேங்குது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு, இவருக்கு ஃபோன் நம்பரு என்கிட்ட இல்லை. அதாவது இவர் அனுப்புனது வேறு ஓனர். யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வீடு பார்க்க வந்துட்டாங்க. அப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே வீடு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நான் கண்ணாடியை இப்படி தள்ளி தள்ளி பார்க்கும்போது, என்னங்க கண்ணாடி சரியாகவே லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கவும், கூட வந்தவர் புரோக்கர் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு ஆளை வர வைக்கிறேம்மா, இதை சரி பண்ணிடுவாங்கன்னார். ஏன்னா இவருக்கு ஃபோன் பண்ண முடியலை. அதுக்குள்ளே அவரே ஒரு ஆளை வர வச்சிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், இதை ஃபுல்லாக கண்ணாடியை மாற்றணும்மா, கண்ணாடி சரி கிடையாது, அந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே டோட்டலாக பிச்சுட்டு மாற்றணும்ட்டார். அது ஏதோ ஒரு கணக்கு எழுதினார். இது என்னடா, நேற்று இவர் வேலை பார்க்கும்போது இதையெல்லாம் சொல்லலையே, இன்னும் இவர் வந்த பிறகு தான் இவர்கிட்ட கேட்கணும், இவங்க பாட்டுக்கு ஏதோ போட்டு பில்லு போட்டுட்ருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு, இல்லை தம்பி நாங்கள் இவரை வச்சே பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லைம்மா இது சரியாக பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிருந்தா அப்படி இப்படின்னு எதோ போட்டு குழப்புறாங்க என்னைய. நான் இல்லைங்க எங்களுக்கு ஆள் தேவைப்பட்டா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்களும் சரின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவர் வந்தார். இவர்கிட்ட சொன்னேன், இப்படி லாக் ஆக மாட்டேங்குதுப்பானேன். இவர் அந்த கண்ணாடியை லேசாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் பண்ணார். நான் சொன்னேன், எல்லாருமே அப்படி பண்ண முடியாது, கொடுத்தன வர்றவங்க. குழந்தைங்க லாக் ஆகலைன்னா டக்குன்னு அது ஏதாவது தட்டுச்சுன்னா கண்ணாடி உடஞ்சிரும். அப்போ இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்படின்னேன். சரி நாளைக்கு பார்க்குறேன்ட்டு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் அப்பாவும் நானும் இது ஈஸியாக டக்குன்னு இப்படி ஜன்னலை திறப்போம், திருப்பி மூடும்போது லாக் ஆகுதான்னு பார்த்தா ஆகலை. அதுக்கப்புறம் மறுநாள் இவர் வந்த உடனே என்னென்னு தெரியலம்மா இப்படி இருக்குனார். அப்புறம் நான் சொன்னேன், தம்பி நம்ம கண்ணாடியை லாக் பண்ணும்போது இப்படி அழுத்தி விடுறோம், அதுலேருந்து ஒரு சின்னதாக கம்பி மாதிரி போய் அந்த ஓட்டையில் உள்ளே போயிருச்சுன்னா லாக் ஆகுது, இல்லைன்னா லாக் ஆகலை, நிற்கிது அப்படியே, அவ்வளோதானே தம்பி, நீங்கள் அந்த ஓட்டையை பெருசு பண்ணி பாருங்கள் சரியாயிரும் அப்படின்னு. அக்கா நல்ல ஐடியா சொன்னீங்கக்கா அப்படின்ட்டு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு அந்த ஓட்டையை பெருசு பண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக லாக் ஆச்சு. அவரே சொன்னார், நான் கூட யோசித்தேன் என்னடா பண்ணுறதுன்னு, நீங்கள் நல்ல ஐடியா கொடுத்தீங்கக்கா அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியை திரும்பவும் சரி பண்ணி போட்டு கொடுத்தாரு. உண்மையிலேயே சொன்ன உடனே சரின்னு செஞ்சார்ல, அதுதான் பெரிய விஷயம். எங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன இந்த கண்ணாடி வேலையாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளை எதிர்த்து பேசியிருந்தா ஒரு வேளை 2வது சரி ஃபுல்லாக அதை மாற்றணும் போல், செட் ஆகலை போல், அதாவது ஃப்ரேம் ஃபுல்லாக மாற்றணும்ட்டார். அந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. இப்படி சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவும் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலை தெரியாட்டியும் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். இப்போ ஒரு வீடு இன்ஜினியர் கட்டுறாரு அப்படின்னா, இந்த இடம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். தோணுறத சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல. சரியாக இருந்தால் எடுத்துக்கிறட்டும், இல்லைன்னா விட்டுறட்டும். அன்றைக்கி நான் சொல்லாமல் விட்டுருந்தா உண்மையிலேயே அப்படி நேற்று சொன்னாங்கப்பா கண்ணாடியை மாற்றணும் அப்படின்னு, இவரும் தெரியாமல் அதை மாற்றணும் அப்படின்ட்டா தேவையில்லாமல் செலவு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் சின்ன சின்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஈஸிதாம்மா. எதுக்கு நாங்கள் போய் வேலை செய்கிற வீட்டில் வேஸ்ட்டாக செலவு இழுத்து வைக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொன்னால் சரியாக இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். அக்கா, நாங்கள் நல்லா வேலை செய்வோம், பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு இந்த வேலை டெய்லி கிடைக்காது. இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் 5 வருஷமோ 10 வருஷமோ கண்ணாடி ஏதாவது டேமேஜ் ஆனாதான் கூப்பிடுவீங்க. ஏன்னா இது அப்பப்போ நம்ம செய்கிற வேலை கிடையாது. அதனால் நாங்கள் நல்லா செஞ்சால் நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்லுவீங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால தாக்கா இந்த சம்பளமும் இதில் அதிகமாக நாங்கள் கேட்குறோம் அப்படின்னாரு. அதனால் அவர் கேட்டதை நாங்களும் கொடுத்தோம். அவரும் நல்லபடியாக பண்ணினார். இதில் என்னம்மா நாங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை தயங்காமல் சொல்லிட்டா சரியா சரியில்லையா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறலாம். சொல்லாமல் விட்டுட்டு இப்படி சொல்லியிருந்தா இந்த காசை மிச்சப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறது வேஸ்ட்டு தானப்பா. அதுக்காக சொல்ல வந்தேன். இவரும் நீங்கள் வெளியில் போகிறதுனா போயிட்டு வாங்கம்மா, வேலை இருந்தால் பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தாதே நான் நல்லா செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வாங்குகிற காசுக்கும் என்னுடைய தொழிலுக்கும் நான் துரோகம் பண்ணாமல் என் வேலையை நான் செய்வேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கரெக்டாகவும் செஞ்சார். இதே மாதிரி ஆட்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி சில பேர் அந்த அம்மா போயிடுச்சுப்பா பார்க்கலப்பா அப்படின்னு மேலோட்டமாக தொடச்சிட்டு உள்ளே மாட்டி விட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும். ஏன்னா கண்ணாடி மறைச்சிக்கிறோம், அந்த ரப்பரெல்லாம் போய் மறைச்சிக்கிறோம், உள்ளே இருக்கிற அழுக்கு நம்மளுக்கு தெரியாது. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அழுக்கு இல்லாமல் இருக்குது, நல்லா வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம தூசியெல்லாம் துடைக்கலை செய்யலை, மேலோட்டமாக நம்ம போட்டு விட்டுட்டோம். இவங்க ஏதோ நம்ம நல்லா வேலை செஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க, போயிட்டு போட்டோம் அப்படின்னு ஏமாத்துறவங்க அதை வருத்தப்பட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க, அச்சோ இவங்க நம்மளை இப்படி பாராட்டுறாங்களே, நம்ம இதை சரியாக செய்யாமல் விட்டுட்டோமே, காசு வேறு கரெக்டாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க மனசை உறுத்தும்ப்பா. அந்த உறுத்தல் இவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறோமோ அவங்கவங்க தொழிலில் கரெக்டாக நீதி நேர்மையோட நம்மக்கிட்ட கொடுத்த வேலையை நம்ம சரியாக செஞ்சிடணும். காசு கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி கேட்டு வாங்கிடலாம். ஆனால் வேலையில் குறை வச்சோம்னா நல்லா இருக்காதுல்ல, பின்னாடி பிரச்சனை வரும்ல. இப்போ இந்த பட்டி பார்க்குறதுல கூட சில பேர் அழுத்தி பார்க்காம லேசாக பூசுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து உப்பிக்கிட்டு வந்துடும். அதையும் ஒருத்தவங்க சொன்னாங்க, பட்டி மாவு பூசும்போது நல்லா அழுத்தி பூசணுமா, மேலோட்டமாக பூசினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சுரண்டும் போது அதாவது திருப்பி தேய்க்கும் போது வந்துடும், திரும்ப பூசுவோம், இதுலேயே 2-3 நாள் வேலை இழுத்துக்கிட்டு போகும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, வேலை நிறையா இருக்குது போல் இழுத்துக்கிட்டு போச்சுன்னு. ஆனால் சில பேர் வேலையை இழுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு இங்கே வேலை பார்த்தவங்களும் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.